என் உயிரினும் மேலான அன்பு சொந்தக்காரர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாசன் பணிவான வணக்கங்கள். சென்னை நண்பர்கள் நலமன்றம் 39வது ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறது. இந்த விழாவில் கலந்து கொள்வதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி, அதைவிட எனக்கு பெருமையாக இருக்கிறது. நம் பிள்ளைகள் எல்லாம் சாதிக்கின்ற காலம் வந்துவிட்டது, சாதித்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு தேவை கொஞ்சம் ஓரளவுக்கு ஊக்குவிக்கும், கொஞ்சம் ஊக்கம் இருந்தால் போதும். அத்தனை பேருக்கும் திறமை இருக்கிறது, அதில் வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும். தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு சமுதாயம், தனிப்பெரும் சமுதாயம் என்றால் அது நம் வன்னியர் சமுதாயம் தான், அது மாற்று கருத்தே கிடையாது. அப்படிப்பட்ட சமுதாயத்தில் இன்னும் நம் பிள்ளைகள் முன்னேற முடியாமல் தவிர்த்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. அது முக்கிய காரணம் சமூக நீதியான காரணங்கள் தான். இப்படி ஒரு பெரிய சமுதாயம் வேறு மாநிலத்தில் இருந்தால் இந்நேரம் அந்த சமுதாயம் முன்னேறி இருக்கும், ஆட்சி அதிகாரம் வந்திருக்கும். ஒரு சமுதாயம் முன்னேற வேண்டும் என்றால் அதற்கு என்ன தேவை என்றால் ஆட்சி அதிகாரம் ஒன்று. ஆனால் அதைவிட முக்கிய தேவை கல்வி தேவை. பல உதாரணங்கள் என்னால் சொல்ல முடியும். கேரளாவில் ஈழவ சமுதாயம், அங்கே நாராயணகுரு என்று ஒரு பெரியவர், அவர்களுக்கு தலைமை தாங்கி சமுதாயத்தை முன்னேற்றி இன்று ஈழவர் சமுதாயம் என்றால் ஒரு காலத்திலே அதாவது தீண்டத்தகாத சமுதாயம் என்று சொல்வார்கள், பார்க்க கூட மாட்டார்கள். ஆனால் இன்று உலக அளவிலே பெரிய பதவிகள் இருக்கின்றார்கள். டெல்லியிலே நான் சென்றால் அங்கே உயர் நிலையில் இருக்கின்ற செயலாளர்கள், அப்படி போன்ற பெரிய பதவியில் இருக்கின்றவர்கள் எல்லாம் ஈழவ சமுதாயத்தை சார்ந்தவர்கள். கேரளாவிலே பெரிய தொழிலதிபர்கள், மிகப்பெரிய முன்னேற்றம் அந்த சமுதாயம் அடைந்திருக்கிறது. அதற்கு காரணம் அந்த ஒட்டுமொத்த சமுதாயமும் நாராயணகுரு அவர்கள் என்ன சொன்னாரோ அதை முழுமையாக கடைபிடித்தார்கள், கேட்டார்கள். ஏன் இங்கே தமிழ்நாட்டை எடுத்துக்கொள்ளுங்கள், பெருமைமிக்க நாடார் சமுதாயம், தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை விட மிக மோசமாக பார்க்கப்பட்ட நாடார் சமுதாயம் இன்று மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி பெற்றிருக்கிறது. அது எங்களுக்கெல்லாம் மிக்க சந்தோஷம். ஏனால் ஒரு தமிழ் சமுதாயம் இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது. எந்த துறை எடுத்துக்கொண்டாலும் இந்த துறையில அது கல்வி நினைத்து பாருங்கள். இங்க தெற்க போன அங்க இருக்க அத்துணை கல்லூரிகளும் பள்ளிக்கூடங்கள் எல்லாம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் நூற்றுக்கணக்கான கல்லூரிகள் பள்ளிக்கூடங்களை நடத்தி கொண்டிருக்கின்றது நாடார் சமுதாயம். அதே போன்று இன்று செய்தித்துறை எடுத்துக்கொண்டால், தொலைக்காட்சியை எடுத்துக்கொண்டால், தொழில் எடுத்துக்கொண்டால் கடுமையான உழைப்பு சமுதாயத்தில் இன்று வளர்ச்சி பெற்று வெற்றி பெற்ற ஒரு சமுதாயமாக நாடார் சமுதாயம் இருக்கிறது. ஆனால் அதற்கு அடித்தளம் உங்களுக்கு தெரியும், கர்ம வீரர் காமராசர் அவர்கள். எப்படி அந்த அடித்தளம்? ஆட்சி அதிகாரம். அடுத்த சமுதாயம் வெள்ளாள கவுண்டர் சமுதாயம். இன்று ஆதிக்க, அதாவது தொழிலில் முன்னேற்றத்தில் அத்துணை நிதியில் எல்லாத்துக்கும் ஒரு ஆதிக்க நிலை வந்திருக்கின்ற சமுதாயம். அதுவும் கடுமையான உழைக்கின்ற ஒரு சமுதாயம் கவுண்டர் சமுதாயம். எந்த துறையில பார்த்தாலும் எல்லாத்தையும் பெரிய பெரிய கான்ட்ராக்டர்ஸ் எல்லாம் கவுண்டர் சமுதாயம் முன்னேறி இருக்கிறது, மகிழ்ச்சி. அதற்கு அடித்தளம் என்ன? ஆட்சி அதிகாரம். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர், சமுதாயம் எல்லாம் முன்னேறி இருக்கிறது. அதன் பிறகு தேவர் சமுதாயம், பெருமைமிக்க தேவர் சமுதாயம் இன்று அத்துணை துறைகளிலும் வந்திருக்கிறது. எந்த தொழில் எடுத்துக்கொண்டாலும் தேவர் சமுதாயம், இங்க திரைத்துறை எடுத்துக்கொண்டாலும் ஒட்டுமொத்த திரைத்துறையும் தேவர் சமுதாயம் கண்ட்ரோல் தான் இருக்கிறது. வட்டி பார்த்தாலும் எல்லாம் அவங்க தான் பண்றாங்க. காவல்துறையில எல்லாமே உயர் அதிகாரிகள் மேல இருந்து கீழே வரைக்கும் ஐஏஎஸ் யாரை பார்த்தாலும் சரி, என்ன துறையை எடுத்தாலும் தேவர் சமுதாயம், பெருமைமிக்க தேவர் சமுதாயத்தில் இருக்கின்றார்கள், முன்னேறிக்கின்றார்கள். அதற்கு அடித்தளம் என்ன? ஆட்சி அதிகாரம், சசிகலா. இப்படி ஒவ்வொரு சமுதாயம் முன்னேறி இருக்கிறது. காரணம் அதற்கு பின்னால் இருக்கின்ற ஆட்சி அதிகாரம். ஆனால் நாம் வேலாயுதம் சொன்னார், ஆண்ட பரம்பரை அப்படி இல்ல, இந்த வசனம் எல்லாம் எவ்வளவு காலம் பேச போறோம்? நம்ம இந்த வரட்டு கௌரவம் வச்சுக்கிட்டு, பொறாமை வச்சுக்கிட்டு, நமக்குள்ள இந்த காலத்துல நாங்கள் இப்படி இருந்தோம், அந்த காலத்துல அப்படி இருந்தோம், ஸ்டிஃபா வெறப்பா நிற்பான், எங்கேயும் போக முடியாது. எவ்வளவு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது.
தனிப்பெரும் சமுதாயம். இந்த சமுதாயம் மட்டும் வேற எந்த மாநிலத்தில் இருந்தனாரோ இன்னாரும் ஆட்சி அதிகாரம் வந்துடும். ஆட்சி அதிகாரம் வந்ததுன்னா என்ன, அன்னைக்கு போய் ஐயா போய் முதலமைச்சர் போய் பார்த்து கெஞ்சினாரு. எதுக்கு கெஞ்சினாரு? 10% எப்படியாவது கொடுங்க. எதுக்கு 10%? இப்போ எங்க பிள்ளைங்க கொஞ்சம் படிக்கணும், படிச்ச பிள்ளைங்க கொஞ்சம் வேலை கிடைக்கணும். எவ்வளவு காலமா சுதந்திரம் அடைந்து 77 ஆண்டு காலம் கழித்தும் இன்னும் படிப்பதற்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை, வேலைக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. இன்னும் கெஞ்சி கொண்டிருக்கின்றோம். தமிழ்நாட்டில் 234 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது. 234 தொகுதிகளில் என்கிட்ட ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு. 62 தொகுதிகளில் வன்னியர்கள் அதிக அளவில் இருக்கின்ற சமுதாயங்களில், அத்துறை சமுதாயம் வன்னியர்கள் அதிக அளவில் இருக்கின்றது. 62 தொகுதிகளில் நம்பர் 1 கம்யூனிட்டி. 62 தொகுதியில் வன்னியர்கள் நம்பர் 1. கைத்தட்டு ஒண்ணுமே இல்லை, இல்ல கைத்தட்டு அவசியமே கிடையாது. கைத்தட்டி என்ன பண்ண போறீங்க? சிந்தியுங்க. 39 தொகுதியில 2வது இடத்துல இருக்கு, 9 தொகுதியில 3வது இடத்துல இருக்கு, 6 தொகுதியில 4வது இடத்துல இருக்கு, 3 தொகுதியில 5வது இடத்துல இருக்கு. வன்னியர்களுக்கு பிறகு அடுத்தது 2வது பெரிய சமுதாயம் எத்தனை சட்டமன்ற தொகுதியில் நம்பர் 1 இடத்துல இருக்கு தெரியுமா? வெள்ளாள கவுண்டர்கள். எத்தனை? 31 தொகுதியில். வன்னியர்கள் 62 தொகுதியில் நம்பர் 1 இருக்கு வன்னியர்கள். 2வது சமுதாயம் வெள்ளாள கவுண்டர் 31 தொகுதியில் 1வது இடத்துல இருக்கு. அதன் பிறகு 3வது யாருன்னா முக்குளத்தூர், அவங்க 30 தொகுதியில் 1வது இடத்துல இருக்கிறாங்க. பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் 28 தொகுதியில் 1வது இடத்துல இருக்கிறாங்க. அப்போ இவ்வளவு பலம், இவ்வளவு மக்கள் தொகை இருந்து என்ன பிரயோஜனம், என்ன பயன்? அதனால இன்னும் எவ்வளவு காலமா கெஞ்சிட்டு இருப்போம்? எப்ப புரிஞ்சுக்க போறீங்க? ஒட்டுமொத்தமா வாங்க, ஒற்றுமையா இருங்க. இருந்தாதான் நமக்கு அதிகாரம் கிடைக்கும். அதிகாரம் ஆட்சியில மட்டும் சொல்லல. இப்ப நம்ம ஐஏஎஸ் இருக்கிறாங்க, மரியாதைக்குரிய காசி விஸ்வநாதன் இருக்கிறாரு, தனவேல் அவர்கள் இருக்கின்றார்கள், இன்னும் எத்தனை பேர் இருக்கிறாங்க. ஆனால் சுதந்திரம் அடைந்து 76 ஆண்டுகள், இன்னைக்கு கிட்ட 78 ஆண்டுகள் ஆயிடுச்சு. 76 ஆண்டுகளுக்கு பிறகுதான் முதலாக ஒரு வன்னிய சமுதாயத்திலிருந்து டைரக்ட் ஐஏஎஸ் தமிழ்நாட்டுக்கு வர முடிஞ்சது. ஐஸ்வர்யான்னு ஒரு பெண். எவ்வளவு நாள் ஆச்சு அதுக்கு? 76 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இது எவ்வளவு பெரிய ஒரு மோசமான ஒரு நிலை இது. அப்ப என்ன நிலையில இருக்கு இந்த சமுதாயம்? இதை பத்தி யாராவது கவலைப்படுறாங்களா? அப்ப என்ன நம்ம செய்யணும்? நமக்கு கிடைச்சிருக்கிறது எந்த சமுதாயத்துக்கும் இல்லாத ஒரு தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள். இனி அப்படி ஒரு மனுஷன் பிறக்க போறது கிடையாது. மற்ற எல்லா சமுதாயங்களும் ஐயாவை பத்தி பாராட்டுறாங்க, பெருமையா பேசுறாங்க. நம்ம ஆளுங்க இந்த குறை சொல்றது தான். என்ன பண்ணிட்டாரு அவர்? என்ன பண்ணிட்டார்? இப்படி பண்ணிட்டார். அப்படி செஞ்சிடக்கூடாது, அங்க போயிடக்கூடாது, அவங்க கூட கூட்டு சேர்ந்திருக்கூடாது. இந்த குறை சொல்லியே இப்படியே வரட்டு ஈகோ, குறை சொல்லியே என்ன பண்ண போறீங்க? 44 ஆண்டு காலம் என்று உங்களுக்காக உழைச்சிட்டு இருக்கிறாரு, உங்களுக்காக உழைச்சிட்டு இருக்கிறாரு. நீங்க முன்னேறணும், உங்க பிள்ளைங்க பேர பிள்ளைங்க வருங்கால சந்ததியில் முன்னேறணும்னு உழைச்சிட்டு இருக்கு. 86 வயசு இன்னைக்கு ஐயாவுக்கு. அவர் என்ன சொன்னார்? இன்னைக்கு அவருடைய 80வது பிறந்தநாள் என்ன சொன்னாரு? கடைசி காலத்துல இந்த குச்சை பிடிச்சிட்டு நடந்தாது இந்த சமுதாயத்தை நான் முன்னேற்றுவேன், அது வரைக்கும் எனக்கு நிம்மதி இருக்காதுன்னு ஐயா சொல்றாரு. நம்ம நீங்க எல்லாம் ஒன்னா வந்தீங்கன்னா, ஆதரவு கொடுத்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. யாரும் கிட்ட கூட வர முடியாது. கர்நாடகாவில் பிரதமரா வந்திருக்கிறார் யாரு? தேவகவுடா பிரதமர். எத்தனை எம்பி வச்சுக்கிட்டு? 15 எம்பி.
15 எம்பி வச்சுக்கிட்டு பிரதமர் வந்திருக்கிறார். அவருடைய பையன் குமாரசாமி 34 எம்எல்ஏ ஒரு முறை, 39 எம்எல்ஏ இன்னொரு முறை, 42 எம்எல்ஏ 3 முறை முதலமைச்சர். எவ்வளவு? 36 எம்எல்ஏ வச்சுட்டு முதலமைச்சர். ஏன்னா ஒட்டுமொத்த கவுட சமுதாயம், ஒக்கலிங்க சமுதாயம் ஒட்டுமொத்தமா பின்னாடி நிற்கிறாங்க. முதலமைச்சரா வந்து அந்த சமுதாயத்தில் தொழிலதிபர்களா, ஐஏஎஸ்ஆ, ஐபிஎஸ்ஆ. ஆனா இங்க கெஞ்சரும். தமிழ்நாட்டில் 109 ஐபிஎஸ் அதிகாரி, உயர் அதிகாரிகள் இருக்கிறாங்க. டிஜிபி லெவல்ல கிட்டத்தட்ட 16 பேர் இருக்கிறாங்க. டிஜிபி லெவல்ல, ஏடிஜிபி லெவல்ல கிட்டத்தட்ட ஒரு 23 பேர் இருக்கிறாங்க. ஐஜி லெவல்ல அது கிட்டத்தட்ட ஒரு 40 பேர் இருக்கிறாங்க, 41 பேர் இருக்கிறாங்க. டிஐஜி லெவல்ல அது ஒரு 39-40 பேர் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 109 பேர் உயர் அதிகாரிகள். டிஜிபி, ஏடிஜிபி, ஐஜி, டிஐஜி. எத்தனை பேர் வன்னியர்கள்? ஒண்ணுதான். இதை விட ஒரு சமூக அநீதி எங்கேயாவது கிடைக்குமா? 109 பேர்ல ஒரு வன்னியர், ஒரு போலீஸ் அதிகாரி, அது என்ன லெவல்ல ஐஜி, அவ்வளவுதான். அப்ப என்னதான் சமூக நீதி நடக்குது தமிழ்நாட்டில்? ஒரு பெரிய சமுதாயம் பாதாளத்தில் இருக்குது, குடிசையில வாழ்ந்துட்டு இருக்குது, கூலி வேலை செய்யுது, கஞ்சி கூட குடிச்சிட்டு படிப்பறிவு இல்லாம குடி குடி குடின்னு குடிச்சிட்டு இருக்கு. எப்ப பார்த்தாலும் சமுதாயத்தை முன்னேற்றத்திற்கு இவங்க அதிகாரங்கள் அந்த முதலமைச்சர்கள் என்ன பண்ணாங்க? இப்ப இருக்க அதிகாரத்தில் இதற்கு முன்பு இருந்தவர்கள், இவ்வளவு காலமா இருந்தவர்கள் ஒண்ணும் இல்லை. அவனுக்கு என்ன, இந்த சமுதாயம் படிச்சுச்சுன்னா அவங்க ஓட்டு போட மாட்டாங்க. குடியாரனா வச்சிருக்கணும், கூலியா வச்சிருக்கணும், அடிமையா வச்சிருக்கணும், ஓட்டு போட வச்சிருக்கணும். தெளிவாயிடுச்சுன்னா அவன் பேச ஆரம்பிச்சுடுவான். தெளிவாக கூடாது. அதனால்தான் அப்படியே வச்சிருக்கணும், அப்படியே வச்சிருக்கணும். அது எப்போ நீங்க புரிஞ்சுக்க போறீங்க? நீங்க என்னைக்கு புரியுறீங்களோ அப்பதான் இந்த சமுதாயம் முன்னேறும். இந்த சமுதாயம் முன்னேறினா தமிழ்நாடு முன்னேறும். தமிழ்நாட்டில் தனிப்பெரும் சமுதாயம், வன்னிய சமுதாயம் அது முன்னேறிச்சுன்னா தமிழ்நாடு முன்னேறும். இதுக்கு முன்பு கலைஞர் இருந்தார். கலைஞர் இருந்த நேரத்திலேயாவது ஏதோ போய் கேட்டா ஏதோ செஞ்சிருந்தார். இப்ப இருக்கிறவரு அவருக்கும் அதிக சம்மதமே கிடையாது. என்ன நடக்குதுன்னு தெரியல. இதுக்கு முன்பு எடப்பாடி இருந்தார், 10% கொடுத்துட்டார், 10% கொடுத்துட்டார். எப்படி கொடுத்தாரு? மனசார கொடுத்தாரா? 2 வருஷமா போராட்டமே, ஆர்ப்பாட்டம் பண்ணோம், போராட்டம் பண்ணோம், மனு கொடுத்தோம், விஏஓக்கு மனு கொடுத்தோம். ஒரு வாரம் விஏஓட்டு மனு கொடுத்து, அதுக்கப்புறம் அடுத்த வாரம் அங்க இருக்கிற பிடிஓட்டு மனு கொடுத்தோம். அதுக்கப்புறம் அடுத்த வாரம் கலெக்டர்கிட்ட மனு கொடுத்தோம். அதன் பிறகு அடுத்தது முதலமைச்சர்கிட்ட மனு கொடுத்தோம். போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணி 2 வருஷமா பண்ணிட்டு இருந்தோம். அப்பெல்லாம் ஒண்ணு இல்லை. எலெக்ஷன் வந்தது. எலெக்ஷன் நேரத்தில் கூட்டணி வேணும்னு சொன்னாங்க. ஐயா சொல்லிட்டாரு, கூட்டணினா நீங்க 10% ஐயா கேட்கல, 20% கேட்டார். 10% பேசிட்டு இருக்காங்க. நாங்க கேட்கவே இல்லை 10%. 20% கொடுங்க, நாங்க கூட்டணி வரோம், எங்களுக்கு சீட்டு கூட வேண்டாம். அதன் பிறகு இல்ல 20%னா அது எம்பிசி எல்லாம் மற்றவங்களா இருக்கிறாங்க, அப்படி எல்லாம் பேசி கீசி அப்புறம் ஐயா சொல்ல 15% இல்லைன்னா எங்களுக்கு வேணவே வேணாம். அப்புறம் பேசுறாங்க சிவி சண்முகம் அதெல்லாம் பேசுறாங்க, என்னமோ பேசுறாங்க. அப்புறம் பெரியவர்கள் சொன்னாங்க, சரி ஏதோ ஒன்று கிடைச்சிட்டோம், அதுக்கப்புறம் வந்து அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், ஏதோ ஒன்று ஆரம்பிச்சிடலாம் சொன்னதுனாலதான் 10%. ஐயா அன்னைக்கு வரைக்கும் ஒத்துக்கல. நான் தான் சரி ஏதோ ஒன்று கன்வின்ஸ் பண்ணி ஆரம்பிச்சு போலாம், கிடைக்கட்டும்னு. அதுக்கப்புறம் பேசி கீசி ஐயா வந்து அறகுறையா சரி ஏதா பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார். அதன் பிறகுதான் பேசி கீசி 10%. அந்த 10% அவர் மனசாரவே கொடுக்கல, வேற வழி இல்லாம கொடுத்தார். எலெக்ஷன் இல்லைன்னா கொடுத்திருக்க மாட்டார். எடப்பாடியோ சரி ஸ்டாலினோ சரி யாருமே கொடுக்கறதுக்கு மனசு கிடையாது அவங்களுக்கு. அது புரிஞ்சுக்கணும். நீங்க அரசியல் எல்லாமே பேச, இங்க பல அரசியல் கட்சி திமுக இருப்பீங்க, அதிமுக இருப்பீங்க, எல்லா கட்சியில இருப்பீங்க.
ஆனா இங்க நடக்கிறது ஒரு போர் நடந்துட்டு இருக்கு. என்ன போர்? ஒரு யுத்தம். என்ன? எங்களுக்கு படிப்பு வேணும், வேலை வேணும். அது தப்பாயா? அது மோசமான நிலைமையில இருக்கிறோம். மோசமான நிலைமையில இருக்கிறோம். 123 IAS அதிகாரிகள் செயலாளர்கள் லெவல்ல இருக்கிறாங்க. செயலாளர்களும் இணை செயலாளர்கள் லெவல்ல இருக்கிறாங்க. செக்ரட்டரி, அடிஷனல் செக்ரட்டரி. அதுல 53 துறைகள் இருக்கிறது தமிழ்நாட்டில். 53 துறைகள், 53 செயலாளர்கள் இருக்காங்க. துறை செயலாளர், செக்ரட்டரி. எத்தனை பேர் வந்தீங்க? ஒருத்தர் தான் இருந்தாரு, அவரையும் தூக்கி போட்டாங்க. எவ்வளவு அநியாயம் இல்லை அதெல்லாம், எவ்வளவு அநியாயம். எனக்கு நினைச்சு உங்களுக்கு தெரியாது, விவரம் தெரியாது, தெரியும் எனக்கு. அதான் பிரச்சனை. இதுக்கு என்ன செய்யணும், என்ன செய்யணும்? அங்கதான் போய் தான் பார்க்க முடியும். 3 முறை நான் முதலமைச்சர் நான் பார்த்தேன். ஐயா 3 முறை பார்த்தாரு. AK மூர்த்தி, பாலு, GK மணி எல்லாம் போய் 50 முறை அதிகாரிகள் IAS அது போய் பார்த்து லாபி பண்ணி இவங்க கூட எத்தனையோ மீட்டிங், தனவேல் இருக்கிறாரு, காசி அவர்களா இருக்கிற எத்தனையோ மீட்டிங் எங்களுக்குள்ள பேசி சரி என்ன செய்யலாம், எப்படி பண்ணலாம், எப்படி கொண்டு போகலாம். சட்டசபையில் பேசுற 10% கொடுக்க முடியாது, கணக்கெடுப்பு நடத்தணும். கணக்கெடுப்பு எங்களால் நடத்த முடியாது, அதிகாரம் இல்லை, டெல்லி நடத்தணும். எவ்வளவு பெரிய ஒரு மோசடி இதெல்லாம். அதிகாரம் இல்லைன்னு பொய் சொல்லிட்டு இருக்கிறார் சட்டமன்றத்தில். அதிகாரம் எப்படி இல்லை? பீகார்ல எப்படி அதிகாரம் வந்தது அவருக்கு? கர்நாடகாவில் எப்படி அதிகாரம் வந்தது? ஆந்திராவில் எப்படி நடத்திட்டு இருக்கிறாங்க? தெலுங்கானா எப்படி நடத்திட்டு இருக்கிறாங்க? ஒடிசாவில் எப்படி நடத்திட்டு இருக்கிறாங்க? ஜார்க்கண்ட் எப்படி நடத்திட்டு இருக்கிறாங்க? அவங்களுக்கு அதிகாரம் இல்லையா? கொடுக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டார், அவ்வளவுதான். அப்ப எவ்வளவு காலமாயா கெஞ்சிட்டு இருப்போம். சரி, ஐயா ஏன் கட்சி ஆரம்பிச்சாரு? 1980 வன்னியர் சங்கம் எல்லா பிரிஞ்ச சங்கம் எல்லாத்தையும் சேர்த்து எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கொண்டு வந்தார். 80 சண்டை போட்டாரு, போராட்டம் பண்ணாரு, ரயில் மறியல், பட்டநாமம், தூக்கு கயிறு போராட்டம், சாலை மறியல் என்னென்னவோ நடத்திப்பட்டாரு. கொடுக்கிற நிலையில் இல்ல. 87 தான் ஒரு வாரம் சாலை மறியல் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஓஹோ ஒரு முடிவு இருக்கிறாங்கன்னு முடிவு வந்தாங்க. 89 கலைஞர் வந்தார், மறுபடியும் கலைஞரை பார்த்து மிரட்டினார். அந்த ஒரு வார சாலை மறியலை விட இன்னும் மோசமா மறியல் பண்ணுவோம் நீ கொடுக்கல சொன்னதுக்கு அப்புறம் கலைஞர் கூப்பிட்டு வச்சு ஐயோ அதெல்லாம் பண்ணாதீங்க, நான் கொடுத்துட்றேன். முந்தின நாள் ராத்திரி வரைக்கும் தனியா அதாவது 5 சமுதாயங்கள் பிரிச்சு தனியா கொடுக்கிற மாதிரி தான் முந்தின நாள் ராத்திரி நடக்குது. அது ஐயா எல்லாம் பேசிட்டு போயிட்டார். வீரபாண்டியார் எல்லாம் கூப்பிட்டு வச்சு பேசி ஐயா போயிட்டார். பரவாயில்ல கிடைச்சிடும் கொடுத்துருவார். அடுத்த நாள் பார்த்தா MBCன்னு போட்டு அதுல 107 சமுதாயத்தை சேர்த்து விட்டார். கேட்டாரு என் சமுதாயம் இருக்கக்கூடாது அதில் அப்படின்னு கேட்டார். உங்க சமுதாயம் இருக்கலாங்க, நான் கேட்டது வேறு. எல்லாரையும் எல்லாம் சேர்த்து போட்டு விட்டார் MBCன்னு. அப்போ ஒவ்வொரு படியும் கடுமையா நம்ம போராடிட்டு இருக்கோம். அதுக்கு என்ன செய்யணும்? சமுதாயம் என்ன செய்யணும்? திருப்பி அடித்தளம் என்ன செய்யணும்? ஒரு ஆதரவு கொடுக்கணும், அவ்வளவுதான். ஒரு ஆதரவு கொடுங்க. குறைகள் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. எல்லாரும் பெர்ஃபெக்டா இருக்க மாட்டாங்க. எங்க மேல குறைகள் இருக்கும், ஐயா மேல குறைகள் இருக்கும். ஐயா மேல ஐயா எடுத்த முடிவுகள் சொல்லிட்டு இருக்கிறேன் நான். பட் ஆனா நம்ம நோக்கம் என்ன? எதுக்கு கட்சி ஆரம்பிச்சாரு? எதுக்கு நான் போய் எம்ஜிஆரை பாக்குறேன், கலைஞரை பாக்குறேன், அலெக்சாண்டரை பாக்குறேன், கவர்னரை பாக்குறேன்? எதுக்கு? இதுக்காக தான். சரி, அப்ப உங்களை பார்த்து குடல் ஏன் நான் ஆரம்பிக்கிறேன்? அதிகாரம் வரட்டும், வந்ததுக்கு அப்புறம் நம்ம கொடுக்கலாம், நம்ம எடுத்துட்டு மற்றவங்க கொடுத்துட்டு போலாம். அதுக்குதான் கட்சி ஆரம்பிச்சார். கட்சி ஆரம்பிச்சு விமர்சனம். வேற எந்த சமுதாயத்திலும் இப்படிப்பட்ட விமர்சனம் வராது. பட்டியலின சமுதாயத்தில் ஒரு சமுதாயத்தால இன்னொரு சமுதாயத்தால பத்தி யாராவது பேசியிருக்காங்களா? இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல. ஒரு நாடார் சமுதாய தலைவர் எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களுக்குள்ள இன்னொரு தலைவர் பத்தி யாராவது இழிவா பேசுவாங்களா? இல்ல கவுண்டர் சமுதாயத்துக்குள்ள அவங்களுக்குள்ள பேசிப்பாங்களா? முக்குளத்தோருக்குள்ள யாராவது மற்றவங்களை பத்தி பேசுவாங்களா? ஒரே ஒரு சமுதாயம் நம்ம ஆளுக்கு தான். 5000 கொடுத்தா 1/2 மணி நேரம் பேசுவான், 50,000 கொடுத்தா 5 மணி நேரம் பேசுவான். அதான் நம்ம சமுதாயம். அதனால இன்னும் அப்படியேதான் இருக்கிறோம், முன்னேறாம இருக்கிறோம். நண்பர்கள் நலமன்றம் போன்று போட்டு அங்கங்க அமைப்புகள் எல்லாம் போட்டு ஏதோ கொஞ்சம் பேத்துறாங்க. இந்த பிள்ளைகளுக்கு கொஞ்சம் பயிற்சி கொடுக்கறது, பிள்ளைகளுக்கு கொஞ்சம் கல்வி கொடுக்கறது, பிள்ளைகளுக்கு கொஞ்சம் உதவி கொடுக்கறது, படிக்கிறது உதவி கொடுக்கறது, அங்க இருக்குது. நல்லா பண்ணுங்க, நிச்சயமா பண்ணணும், செய்யணும். எவ்வளவு இருக்கு. காசி விஸ்வநாதன் எடுத்துக்கங்க,
அங்க போய் பயிற்சி பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கு என்ன சரி எப்படியாவது அவங்கவுங்க ரோல் தனவேல் அவரு அங்க இங்க கூப்பிட்டாலும் எப்ப கூப்பிட்டாலும் வந்து அவர் பேசி பயிற்சி என்னென்ன எவ்வளவு என்ன உதவி பண்ணிட்டு இருக்கிறாரு அவருக்கு. ஆனா அதெல்லாம் என்னென்ன அந்தந்த பிட்டு தான் பண்ண முடியும். ஒட்டுமொத்தமா வரணும்னா அதுக்குன்னு நமக்குன்னு ஒரு அதிகாரம் மட்டும் நமக்கு இடஒதுக்கீடு முதல்ல வரணும். அது நம்மளுடைய உரிமை. அது இன்னைக்கு பேசுறாங்க 10% மேல வாங்கிட்டாங்க, 10% மேல வாங்கிட்டேன் பொய் செய்தி சொல்லிட்டு இருக்கிறான். என்னையா 10% மேல வாங்கிட்டோம்? 36 கேட்டேன். முதலமைச்சர் போய் பார்த்தேன். நான் போன வருஷம் அக்டோபர் மாசம் போய் பார்த்தேன். அதுக்கு முன்பு 2 வாட்டி போய் பார்த்தேன். நான் நிச்சயமா பார்த்துருங்க பண்ணிடுறேங்க. ஐயா 3 முறை போய் பார்த்தா ஐயா நான் எப்படியாவது பண்ணிடுறேன். கடைசியா போய் பார்த்தேன். நான் போய் பார்த்தா ஏங்க தொந்தரவு பண்றீங்க, அதான் பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னார் முதலமைச்சர். அப்புறம் எனக்கு என்னமோ ஏறி போயிடுச்சு, ஏறிச்சு சொன்ன உடனே. என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். அப்புறம் அவர் பார்த்தார், அதிகாரியை பார்த்தார். அதிகாரி வந்து இல்லைங்க அது வந்து நீங்க 10% மேல வந்துட்டு இருக்குது, 12%, 13%. நான் கேட்டேன் கொடுங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுங்கன்னு கேட்டேன். யாரு இப்போ சீஃப் செக்ரட்டரியா இருக்காரு, அப்போ சிஎம் செக்ரட்டரி முருகானந்தன். கேட்டேன் கொடுங்க. அப்ப பார்த்தாரு இல்லைங்க இப்படிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் எனக்கும் கோவம் வந்துருச்சு. எதுக்குங்க சிஎம் நீங்க மிஸ்கைட் பண்றீங்கன்னு கேட்டேன். அவர் முன்னாடியே கேட்டேன். அதுக்கு அவருக்கு கொஞ்சம் இதுவாயிடுச்சு, என்ன எப்படி மிஸ்கைட் பண்றாரு அப்படி பண்றாரு சொல்லிட்டு. ஏன்னா அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா கியூமுலேட்டிவா எவ்வளோ கியூமுலேட்டிவா எல்லாம் சேர்த்து, அதாவது ஓபன் காம்படிஷன்லயும் எம்பிசிலயும் இப்ப இருக்கிறவங்க எல்லாம் சேர்த்து 14% வருதான். எவ்வளவு பெரிய ஒரு மோசடி இது. நம்ம கேட்டது எம்பிசியில 10 வருஷத்துல எவ்வளவு கிடைச்சிருக்குது, எம்பிசியில 10 வருஷம் எவ்வளவு டெபுட்டி கலெக்டர் கொடுத்திருக்க, எவ்வளவு எம்பிசியில எவ்வளவு டிஎஸ்பி செலக்ட் ஆயிருக்கிறாங்க, எப்படி எத்தனை டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் செலக்ட் ஆயிருக்கிறாங்க. அது கொடுனா கொடுக்க மாட்டான், வச்சிருக்காங்க கொடுக்க மாட்டான். ஆர்டிஐல சும்மா போய் பார்த்து வேணுமே சும்மா அதெல்லாம் போய் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கேட்டா எதுல 12%, 13% எதுனா குரூப் 4 இந்த கிளர்க்கு வேலை இல்ல. அது நான் தப்பா சொல்லல, இழிவா சொல்லல, ஆனா ஆதங்கத்தோட சொல்றேன் நான். அதுல வந்துருச்சு 14% வந்துருச்சு. எதுல? கான்ஸ்டபிள், கிளர்க்கு வேலையில், பிளம்பிங் வேலையில், எலக்ட்ரிஷியன் வேலையில். நாங்க கேட்கறது பாலிசி டிசிஷன் மேக்கிங், கொள்கை முடிவு எடுக்கிற அதிகாரிகளுக்கு அந்த அதான் எங்களுக்கு வேணும். நீ ஒரு 500 கான்ஸ்டபிள் நீ கொடுக்கிற வேலையை நீ ஒரு டிஎஸ்பி செலக்ட் பண்ணு. டிஎஸ்பி ரிட்டையர் ஆகிறப்போ ஐஜி லெவல்லையோ டிஜிபி லெவல்ல வருவாப்ல. அவர்கிட்ட 10,000 கான்ஸ்டபிளுக்கு அது கையெழுத்து போடுற அதிகாரம் அதுதானே கேட்கிறோம் நாங்க. அதுதான் எங்களுக்கு வேணும். டெபுட்டி கலெக்டர் நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா செக்ரட்டரியா வருவாரு. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் செலக்ட் பண்ணீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி போவாரு. அந்த வேலையெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. நாங்க கான்ஸ்டபிள் வேலை கொடுக்கிறோம், கிளர்க் வேலை கொடுக்கிறோம், பிளம்பர் வேலை கொடுக்கிறோம், கிளீனர் வேலை கொடுக்கிறோம், டிரைவர் வேலை கொடுக்கிறோம். அதுல வந்துட்டாங்களா நம்ம இன்னைக்கு எம்பிசி 20%, எம்பிசி 20% மொத்தம் இன்னைக்கு இருக்கு 115 சமுதாயம் இருக்கு. அதுல நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அதுதான் இதுதான் முக்கியமான செய்தி. 115 சமுதாயத்துல 114 சமுதாயங்கள் சேர்ந்துச்சுன்னா மொத்தம் 6.7 விழுக்காடு மக்கள் தொகையில் தான் அவதான் இருக்கிறாங்க. 115 சமுதாயத்துல 114 சமுதாயம் மொத்தமா சேர்ந்துச்சுன்னா 6.7 விழுக்காடு மக்கள் தொகையில தான் இருக்கிறாங்க. அவ்வளவுதான் இருக்கிறாங்க. ஒரு சமுதாயம் வன்னிய சமுதாயம் 14.1% மக்கள் தொகையில் இருக்கு. இது நான் கொடுக்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கிடையாது. அதுக்கு முன்னாடி அம்பாசங்கர் எடுத்தது, சத்யநாதன் எடுத்தது, 31 எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணது. காஸ்ட் சென்சஸ் கடைசியா 31 நடந்தது. அதுல எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணி சத்யநாதன் 69, 70 கொண்டு வந்தது. அம்பாசங்கர் 84, 85 அவரு டோர் டு டோர் என்யூமரேஷன் பண்ணாரு. இது வச்சுட்டு ஜனார்தனன் அவர்கள் வந்து அதெல்லாம் போட்டு கணக்கெல்லாம் போட்டு அவர் சொல்றது. அப்போ 14 விழுக்காடு இருக்கிற ஒரு சமுதாயம் 10 மேல வாங்கிட்டாங்களா? 10 மேல வாங்கிட்டாலும் என்ன அர்த்தம் அது? அப்ப நான் அப்படி நான் கேட்டு பார்த்தேன். அன்னைக்கு சிஎம் ஆபீஸ்ல நான் கேட்டேன், முருகானந்தம் அவர்கிட்ட கேட்டேன். நான் கேட்டேன், சரி
நீங்க சொல்றீங்க 12% வாங்கிட்டோம், 13% வாங்கிட்டோம்னு. எங்களுக்கு நாங்க பத்திரம் தானே கேட்கோம், கொடுத்துட்டு போகிறதுன்னு கேட்டேன். மீதி நீங்க மற்றவங்களுக்கு கொடுத்துருங்க சொன்னேன். 14 வாங்கிட்டோம் சொல்றீங்க, எங்களுக்கு பத்திரம் போதும், மீதி நீங்க மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு போங்க சொன்னா வாய மூடிட்டு இருக்காங்க, பேச முடியல அவங்களால. அப்புறம் நான் கேட்டேன், இந்த பத்திரம் நீங்க சொல்றீங்க 14 கிடைக்குதுன்னு சொல்றீங்க, 13 கிடைக்குதுன்னு சொல்றீங்க, இந்த பத்திரம் எங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஏன் அவங்க எங்க மேல கேஸ் போடுறாங்க, ஏன் போராடுறாங்க? அப்போ இந்த கேள்வி கேட்டா அவங்களால பதில் சொல்ல முடியல. அப்போ என்ன அர்த்தம்? கம்மியா தானே வருது, அது கம்மியா தானே வருது, 10 ரூபாய் குடிச்சு கிடைச்சிட்டு போகுது. 10 ரூபாய் கிடைச்சிச்சுன்னா அவங்களுக்கு பாதிப்பு வந்துடும். இன்னும் கிடைக்கிறது எவ்வளவு? 5, 6, 7. குரூப் 1ல 5, 6 சமீபத்தில் வந்தது. இந்த 2 மாசத்துக்கு மட்டும் எடுத்தாங்க, எவ்வளவு வந்தது? 5% வந்தது. 5% வந்தது. அப்ப நினைச்சு பாருங்க, 5% வேலை. அதாவது 6.7 விழுக்காடு உள்ள சமுதாயம் அவங்க 15% வேலை எடுத்துட்டு போறாங்க. 20ல வெறும் 6.7 விழுக்காடு உள்ள சமுதாயம் 15 வேலை எடுத்துட்டு போயிட்டாங்க. 20 வேலையில 15 எடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனா 14% இருக்கிற சமுதாயம் அவனுக்கு கிடைக்கிறது 20 வேலையில 5 வேலை தான் கிடைக்குது. இது முழுமையான சமூக அநீதி, கம்ப்ளீட்லி சோஷியல் இன்ஜஸ்டிஸ். இது முதலமைச்சர் சொல்லி புரியறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அவர்கிட்ட இருக்க சுத்தி இருக்கிறவங்க இருக்கிறாங்க, அது கொடுத்துட்டு போறீங்க, கொடுத்துட்டீங்கன்னா தேவர் ஓட்டு போட மாட்டாங்க, கொடுத்துட்டீங்கன்னா எஸ்சி ஓட்டு போட மாட்டாங்க, கொடுத்துட்டீங்கன்னா இவங்க ஓட்டு போட மாட்டாங்க, அவங்க ஓட்டு போட மாட்டாங்க, ஓட்டா தான் பாக்குறாங்க இவர்கள்லாம். ஆனா நமக்கு வாழ்வாதாரம், பிழைப்பு, முன்னேற்றம், அது நம்மளுடைய நோக்கம். அதுக்காக தான் இவ்வளவு போராட்டம் பண்ணி இவ்வளவு பேர் இடஒதுக்கீடுல இறந்தாங்க. ஒரே நாள் 21 பேர் உயிர் கொடுத்தாங்க. ஒரு நாள்ல இந்தியாவில் வேற எந்த சமுதாயம் அப்படி ஒரு நாள்ல 21 தியாகிகள். சில நீங்க நினைச்சு போய் ஒரு 21 பேசிட்டு இருக்காரு ஒரு நாள்ல. இன்னைக்கு வரைக்கும் நூற்றுக்கணக்கான பேர் நீங்க உங்க படிப்புக்காக, உங்க வேலைக்காக இழந்திருக்கிறாங்க, தியாகம் பண்ணிருக்கிறாங்க உயிரை. நூற்றுக்கணக்கான பேர். அதெல்லாம் நீங்க புரிஞ்சிருக்கணும். இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு என்ன பிரச்சனைன்னா, இப்ப அவனுக்கு இப்போ 20 வயசு, 25, 30 வயசு, இன்னைக்கு 30 வயசு பையனுக்கு இன்னைக்கு 87 நடந்த சாலை மறியல் போராட்டம் பத்தி தெரியாது அவனுக்கு. அப்ப நடந்த போராட்டத்தை பத்தி தெரியல அவனுக்கு, ஏன்னா அப்ப பிறகுல அவன். இப்ப இருக்கிறது எல்லாமே சினிமாவில் அடுத்தது வருதா, விஜய் படம் கோட் வருதா, இவன் அந்த படம் வருதா, இந்த படம், இதுதான் பேசிட்டு இருக்கிறான். தவிர எதுக்கு இங்க ஏன் உங்களுக்கு கிடைக்கல, ஏன் உங்களால போட்டி போட முடியல? நான் சொல்றேன், இன்னும் ஒரு தலைமுறை கொடுத்துட்டு போங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் டக்குன்னு பிடிச்சுப்பாங்க. அந்த வாய்ப்பை ஏற்படுத்துவதற்காகத்தான் இதெல்லாம் இவ்வளவு பண்ணிட்டு இருக்கோம். இவ்வளவு பிரச்சனை, அதிகாரம் வேணும். அன்னைக்கு கூட நான் ஒரு பேட்டியில சொன்னேன், திமுகவில் நான் எந்த கட்சியை நான் தனிப்பட்ட முறையில் குறை சொல்ல, நான் பொதுவான கருத்து எனக்கு. திமுகவில் இன்னைக்கு பாத்தீங்கன்னா 132 எம்எல்ஏ வச்சிருக்கிறாங்க. அது 132 எம்எல்ஏ அதிகமா நம்பர் 1 சிங்கிள் லார்ஜஸ்ட் கம்யூனிட்டி வன்னியர்கள் பாத்தீங்கன்னா 26 எம்எல்ஏ. இரண்டாவது திமுக இருக்கிற கம்யூனிட்டி பாத்தீங்கன்னா 23 பட்டியல் இனத்தை சார்ந்தவர்கள் எஸ்சி. 26 எம்எல்ஏ வச்சிருக்கிற வன்னியர்களுக்கு எத்தனை அமைச்சர்கள்? இது இப்படியும் பார்க்கலாம், இது இப்படியும் பார்க்கலாம், இப்படி வேணா பார்க்கலாம். 23 எம்எல்ஏ வச்சிருக்கிற பட்டியலத்தை சார்ந்தவர்களுக்கு எத்தனை எம்எல்ஏ, எத்தனை அமைச்சர்? அதுவும் இப்படிதான், 3 தான். நான் யாருக்கு கொடுக்க வேணாம் சொல்லல, கொடுங்க கொடுங்க, நிறைய எல்லாத்தையும் எல்லா சமுதாயத்தையும் கொடுங்க. நான் யாரும் தப்பா சொல்லல, கொடுக்க கூடாதுன்னு சொல்லல. முக்குளத்தோர் எத்தனை? 12. 12ல 5. முதலியார் 9ல 3. நாயுடு 12ல 4. ரெட்டியார் 6ல 3. அப்ப என்ன இதெல்லாம் என்ன நடக்குது? அப்போ என்ன நீதி இருக்குது இதுல?
ஓட்டு போடுறது மட்டும் 2 சமுதாயம் வேணும் உங்களுக்கு. கொடி பிடிக்கிறது ஓட்டு போடுறதுக்கு வேண்டும். ஆனா அவங்களுக்கு எதுவும் பண்ண மாட்டீங்க, முன்னேறக்கூடாது. அதே நேரத்தில் இந்த அமைச்சர்கள் 3 பேர் இருக்கிறாங்க. அவங்க போய் ஸ்டாலின் முதலமைச்சர் பார்த்து, ஐயா சமுதாயத்துக்கு ஏதாவது கொஞ்சம் ஒரு முன்னேற்றத்துக்கு ஏதாவது கொஞ்சம் பண்ணுங்கன்னா அவங்க ஏன் வாய் திறக்க போறாங்க? இதுக்கு முன்னாடி எடப்பாடி கொடுத்தாரு இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா ஐயா கொடுக்க வச்சாரு. அந்த அளவுக்கு நிர்பந்தம் செஞ்சு நீங்க கொடுக்கலன்னா நாங்க வர மாட்டோம், உறுதியா வரமாட்டோம்னு என்னைக்கு அது வரைக்கும் பேசி 1 மாசம் பேசிட்டு இருந்தார். 1 மாசம் எப்படியாவது ஐயா கன்வின்ஸ் பண்ணிடலாம், ஐயா எப்படியாவது எலெக்ஷன் முடிச்சுடும் நான் கொடுத்துறேன் எத்தனையோ முறை சொல்லி பார்த்தார் எடப்பாடியார். ஐயா ஒத்துக்கல. கொடுத்தா நான் வரேன், இல்லை நான் வரலன்னு அப்புறம் கடைசி கட்டத்தில் டெல்லியில வேற ப்ரெஷர் பண்ணார். அமித்ஷா பேசினார். அமித்ஷா எல்லாம் பேசினார். அப்போ பேசி என்ன வாட் இஸ் இட் பிரதர்? நோ சார் மை லீடர் இஸ் செல்லிங் யூ ஹேவ் டு கிவ் அதர்வைஸ் வி வாண்ட் கம்னா தென் அதுக்கப்புறம் அவரும் விட்டுட்டார். அப்புறம் வேறு வழி இல்லாம இல்லை இவர் மனசாரெல்லாம் கொடுக்கல. அது அரைகுறையா கடைசி நிமிஷத்தில் கொடுத்து அதுவும் எப்படி கொடுத்தாரு? அன்னைக்கு அனௌன்ஸ் பண்றாங்க, எலெக்ஷன் கமிஷன் அனௌன்ஸ் பண்றாங்க 4 மணிக்கு எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. 12 மணிக்கு போன் பண்ணி 23 சீட்டு எம்எல்ஏ சீட்டு இது கையெழுத்து போட்டா நான் 1 மணிக்கு நான் சட்டத்தை கொண்டு வரேன். இதான் கண்டிஷன். நினைச்சு பாருங்க. ஐயா பார்த்தாரு, சீட் எல்லாம் வேணாம், நான் வெத்து பேப்பர்ல கையெழுத்து போடுறேன், எடுத்துன்னு கொடுங்க, இடஒதுக்கீடு கொடுத்தா போதும். அப்படிதான் பேசுறாங்க. இப்படிதான் நடந்தது. கடைசி நிமிஷம் அரைகுறையா கொடுத்து அதுல பிரிச்சு 3ஆ பிரிச்சு என்னமோ பண்ணி விட்டாங்க. அது காமிக்க கூட இல்லை. அதெல்லாம் கொடுத்தாரு. அது அவங்களுக்கே தெரியும். கொடுத்தா நிச்சயமா கோர்ட்ல ஏத்துக்க மாட்டாலும் அவங்களுக்கே தெரிஞ்சுதான் கொடுத்தாங்கல்ல. அதனால இதெல்லாம் எவ்வளவு நடந்திருக்கு. அதெல்லாம் சரி சொல்லணும். எனக்கு மனசுல இன்னும் எவ்வளவு இருக்கு பேசுறதுக்கு. பட் ஆனா இது சரியான மேடை கிடையாது பேசுறதுக்கு. ஏன் நான் சொல்றேன்னா உங்களுக்கு தெரியணும், உங்களுக்கு தெரிஞ்சுக்குங்க. நீங்க தெரிஞ்சு மற்றவங்களுக்கு எல்லாம் சொல்லுங்க. என்னுடைய நாங்க உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கிறேன், ஒற்றுமையா வாங்க, ஒன்னா இருங்க. நம்ம பலம் எப்படி காமிங்க, எவ்வளவு பலம். நான் எவ்வளவு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லியிருக்கிறேன், எவ்வளவு தரவுகள் சொல்லியிருக்கிறேன், எவ்வளவு எத்தனை தொகுதியில் இருக்கிறோம், எவ்வளவு பேர் இருக்கிறோம், இவ்வளவு மக்கள் தொகை இருக்கிறோம். ஒவ்வொரு முறையா போய் கெஞ்சிட்டு இருக்கிறோம், கெஞ்சிரும் ஐயா கொடுங்க. காசி விஸ்வநாதன் அவர்கள் கலைஞர் முதலமைச்சர் நேரத்தில் ஐயா கேட்டாரு, சமுதாயத்தில் நீங்க சேர்மன் கொடுக்க மாட்டீங்களா டிஎன்பிஎஸ்சி? வேற பேர் போட்டாங்க, போட்டுட்டு உடனே ஐயா நைட் போன் பண்ணி கலைஞர் போன் பண்ணி அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையிலே போட்டு 6 மணிக்கு போன் பண்ணி எனக்கு கொடுத்துல அப்புறம் கொடுத்துதான் ஆகணும், இல்லாட்டி பிரச்சனை பண்ணுவோம்னு சொல்லிக்கலி. அதுக்கப்புறம் பேரை மாத்தி அப்புறம் நம்ம காசி விஸ்வநாதன் பேர்ல சேர்மன் டிஎன்பிஎஸ்சி கூட்டு பேரை மாத்தி அப்புறம் போன் பண்ணி ஐயா கையெழுத்து டாக்டர் நீங்க திருப்தி தானே டாக்டர் நீங்க கேட்கிறார், கலைஞர் கேட்கிறார். நான் அப்புறம் நன்றி சொல்றாரு. இதே குலசேகரன் ஜஸ்டிஸ் இருக்கார், அவர் பேரே இல்ல. ஐயா எப்படியாவது போய் போடணும், அவர் போடணும்னு எவ்வளவு போட்டு 2 நாள் ஆச்சு. துரத்தி அவரை போட்டு ஃபைனலா அவர் பேரை போட்டார். பிளஸ் அவர் சமுதாயத்தில் இன்னொரு பேரை போட்டுக்கிட்டார். அது பண்ணிட்டு போங்கன்னு. இன்னும் எவ்வளவு இதெல்லாம் வெளியில சொல்லிக்க முடியாது. என்ன பண்ணீங்க அதுவும் இப்ப இந்த தியாகிகள் இருக்கிறாங்க, இடஒதுக்கீடு தியாகிகள், அவங்களுக்கு என்ன பண்ணீங்க? நான் என்ன செஞ்சாலும் அது வெளியில சொல்றவன் நான் கிடையாது. நான் எவ்வளவு செஞ்சிருக்கிறோம். ஆயிரக்கணக்கான தியாகி குடும்பங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்திருக்கிறோம், படிப்பு செலவு பண்ணிட்டு இருக்கிறோம், என்னென்னமோ காலேஜில் இருந்து பள்ளிக்கூடத்துல இருந்து உதவி பண்ணிட்டு இருக்கிறோம், வருஷம் உதவி பண்ணிட்டு இருக்கிறோம். கேட்டா கவர்மெண்ட்ல பென்ஷன் கொடுக்குறாங்களாம். எவ்வளவு தெரியுமா பென்ஷன்? எவ்வளவு பென்ஷன் தியாகி குடும்பத்துக்கு? 2000 ரூபாய். இன்னைக்கு ஒரு தியாகி குடும்பம் எத்தனை பேர் தெரியுமா இருக்கிறாங்க? ஒரு குடும்பத்துல 100 பேர் இருக்கிறாங்க, 200 பேர் இருக்கிறாங்க ஒரு குடும்பத்திலையும். தியாகியுடைய பிள்ளைங்க பேர பிள்ளைங்க அப்படியே வளர்ந்துருக்காங்க. 100 பேர் 200 பேர் இருக்கிறாங்க. 2000 ரூபாய் பென்ஷன். நாம பென்ஷன் கொடுத்துட்டோம். மணிமண்டபம் கட்டிட்டு போங்கயா. அதனால உங்க பிள்ளைங்க படிக்கிறதுக்கோ வேலைக்கோ ஒண்ணுமே கிடையாது. பட் பில்டிங் மணிமண்டபம். நம்ம ஆளுங்க என்ன மணிமண்டபம் கட்டிட்டாங்களா, சூப்பரியா என்னையா? அதுல நம்ம நேரத்தை வீணாக்கிக்கிட்டு மணிமண்டபம் எது வேணும்யா? படிப்பு கூடியா?
படிப்பு குடிச்சுன்னா நீ இது உதவி வேண்டாம், வேலை வாய்ப்பு கொடுங்க. அதுக்கு என்ன இடஒதுக்கீடு நமக்கு வேணும், அதற்கு என்ன தேவை, நீங்க எல்லாம் ஒற்றுமையா இருங்க. ஐயான்னு ஒரு மனிதர் இன்னைக்கு இந்தியா முழுவதும் மோடி ஐயா இன்னைக்கு மேடையில பாக்குறாரு. மோஸ்ட் சீனியர் லீடர் இந்த கண்ட்ரி அப்படின்னு சொல்லி கட்டி பிடிக்கிறார். நம் இந்தியாவோட பிரதமர் அவர்கள் ஐயாவை கட்டி பிடிச்சி இன்னைக்கு இந்தியாவிலே மூத்த அரசியல் தலைவர் சொல்றாரு. அவ்வளவு பெருமை இந்த சமுதாயத்திற்கு, ஐயா பட்டல சமுதாயத்துக்கு இருக்கு. அப்படிப்பட்ட ஐயா பின்னால் நாம் எல்லோரும் சேர்ந்து வாங்க. அவருடைய நோக்கம் என்ன, நான் சிஎம் ஆகணும், இல்ல மந்திரி ஏகே மூர்த்தி மந்திரி ஆயிடணும், அவங்க அதெல்லாம் இல்ல. நான் எல்லாம் பதவி எல்லாத்தையும் பார்த்துட்டேன். 35 வயசுல டெல்லியில நான் பதவி பார்த்துட்டேன், எவ்வளவு உலக தலைவர்கள் பார்த்துட்டு, இன்னைக்கு இந்தியாவில் எங்க போனாலும் எந்த ஊருக்கு போனாலும் எனக்கு மாலையை போட்டு வரவேற்பாங்க. எந்த மாநிலத்துக்கு போனாலும் எந்த முதலமைச்சரும் சரி, எவ்வளவு பேர் எல்லாம் பார்ப்பேன். அல்ல எல்லாம் பார்த்துட்டேன். எனக்கு நோக்கம் என்ன, சமுதாயத்துக்கு எதை செய்யணும், பிள்ளைங்களை எப்படியாவது கொஞ்சம் படிக்க வைக்கணும், படிக்க வச்சுட்டு வேலையை உருவாக்கணும். அதுக்காக ஐயா இந்த வன்னியர் கல்வி அறக்கட்டளை தொடங்கினார். வன்னியர் கல்வி அறக்கட்டளை தொடங்கி அங்கே ஏதோ பின்தங்கிய மாவட்டம் விழுப்புரத்தில் எவ்வளவு சிரமப்பட்டு அந்த பில்டிங் எல்லாம் கட்டி, எங்க அம்மா அங்க தங்கி கட்டி அதாவது எங்க அம்மாவுக்கு ஃபேஷியல் பேல்சியே வந்துருச்சு. அதனால அங்கேயே தங்கி 2 வருஷம் அங்கேயே போட்டு குடிக்க தண்ணி கூட கிடைக்காது. இதெல்லாம் எவ்வளவு செஞ்சிருக்கிறோம். இன்னைக்கு என்ன, ஐயா அந்த சொத்தை எடுத்துக்கிட்டார், குடும்பத்துக்கு எடுத்துக்கிட்டார், அவர் பிள்ளைக்கு எடுத்துக்கிட்டார், அவர் பொண்ணு எடுத்துக்கிட்டார். இப்படிலாம் பேசுறப்போ மனசுல வலிக்குதுயா. எல்லாம் வாய் கூசாம பேசுவாங்க. அது எப்படியா எடுத்துக்க முடியும்? அது அறக்கட்டளையா, ட்ரஸ்டியா? அதுல ஒரு இன்னைக்கு வரைக்கும் சட்டத்தில் ஓடிட்டு இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் நாங்க போட்டுட்டு இருக்கிறோம் சம்பளம் கொடுக்கறதுல. எதுக்கு நோக்கம் என்ன, படிக்கணும், இந்த பிள்ளைங்க படிக்கிறது. அதே பேரை மாத்திட்டார், டாக்டர் ராமதாஸ் ட்ரஸ்ட் பேரை மாத்திர. ஏன் பேர் மாத்தினாரு? ஏன் பேர் மாத்தினாரு? வன்னியர் நல வாரியம்னு ஒண்ணு இருக்கு, தெரியல உங்களுக்கு? இந்த வன்னியர் நல வாரியம் எதுக்கு தொடங்கினாங்கன்னு தெரியுமா? இந்த வன்னியர் மக்கள் நல்லது பண்ணுறதுக்கா? இல்ல. அப்ப ஏடிஎம்கே ஆட்சியில் ஜெயலலிதா கூட்ட எதிர்த்தோம், அரசியல் எதிர்க்கப்போ நம்ம அறக்கட்டளை வன்னியர் அறக்கட்டளையை முடக்கி விடணும்னு சொல்றதுக்காக, அது கண்ட்ரோல் எடுத்துக்கணும்னு சொல்லிருக்காரு. வன்னியர் நல வாரியத்தை தொடங்கினாங்க ஏடிஎம்கேல. அது நிறைய பேர் தெரியாது. நீங்க நினைச்சுப்பீங்க, ஓஹோ இவங்கள சமுதாயத்துக்கு நல்லது பண்ணுறதுக்கு. அதெல்லாம் ஒரு எண்ணமும் கிடையாது. இவங்களுக்கு சமுதாயத்துக்கு சம்பந்தமே கிடையாது. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதுல என்ன, அந்த சட்டத்தில் என்ன இருக்கு தெரியுமா? எந்த வன்னியர் இதுக்கு முன்பு இதுக்கு பின்பு எந்த வன்னியர் எந்த அறக்கட்டளை தொடங்கினாலும் இந்த சட்டத்துக்கு கீழே வந்துடணும். நாங்க கேட்டது என்ன, அதுக்கு முன்பு செங்கல்வராயர் அறக்கட்டளை இருக்குது, ஆயிரம்காணி ஆளவந்தார் அறக்கட்டளை இருக்குது, இப்படி எல்லாம் மகாசங்கம் எல்லாமே இருக்கு. எல்லாமே அந்த காலத்துல நம் முன்னோடிகள் நமக்காக வச்சுட்டு போன சொத்து எல்லாத்தையும் பாதுகாத்து அதுல கொண்டு வந்து அதுல நிர்வாகம் செய்யணும் தான் நம்ம கேட்டது. ஆனா அவங்க கொண்டு வந்த நோக்கமே இந்த அறக்கட்டளை கொண்டு வந்து அதுல நம்மள அப்படி ட்விஸ்ட் பண்ணணும். வேற எந்த நோக்கத்துக்கும் கிடையாது, எந்த நோக்கத்துக்கும் கிடையாது. அந்த வன்னியர் நல வாரியத்தில் என்ன செய்யணும்னா, தமிழ்நாட்டில் வன்னியர்கள் வைத்திருக்கின்ற அறக்கட்டளையில் அதுல வர டர்ன் ஓவர்ல 7%ங்களா 10%? 6%. அதுல வர டர்ன் ஓவர்ல 6% கவர்மெண்ட் கொடுக்கணுமா? இது என்ன வேடிக்கை? நீ எதுக்கு நீ வன்னியர் நல வாரியம் தொடங்குற? இந்த சமுதாயத்தை நீ பண்ணணும், நீ காசு போடு, கவர்மெண்ட்ல காசு போட்டு இந்த பிள்ளைங்களை படிக்க வைக்கணும். அதுதான் என்னுடைய வேலை. நாங்க ஏதோ சிரமப்பட்டு பிச்சை எடுத்து அதெல்லாம் போட்டு நட்டத்திலேயோ கடனை வாங்கி லோன் கட்ட முடியாம இருக்கிறோம். அதுல டர்ன் ஓவர்ல 6% இவங்க கிட்ட கொடுக்கணுமா? அதுல இவங்க நிர்வாகம் என்ன நிர்வாகம் பண்ணி என்னத்தை கிழிக்கிறாங்க? ஆந்திராவில் ஆரம்பிச்சாங்க வன்னியர் வாரியம், ஜெகன் ரெட்டி ஆரம்பிச்சு ஒவ்வொரு வருஷமும் 50 லட்சம் 1 கோடின்னு அந்த வாரியத்துக்கு கவர்மெண்ட் கொடுக்குது. இங்க நம்ம பணத்தை அறக்கட்டளையில் யார் வேணா அதுல என்ன பாருங்க, அதுல செலக்டடா பண்ணுவாங்க.
ஏன் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க? எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர் அறக்கட்டளை வந்துச்சு, அதுல இல்ல. ஏன் துரைமுருகன் அவர் அறக்கட்டளை வந்திருக்குதா? இல்ல. ஏன் கேபி அன்பழகன் அறக்கட்டளை வந்திருக்குதா? இல்ல. சி சண்முக அறக்கட்டளை இல்ல. அதெல்லாம் வராது. ஒன்னு மட்டும் குறியா இருக்கு, டாக்டர் ராமதாஸ் அறக்கட்டளை மட்டும்தான் வரணும். அதான் இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்க. அது பேசல ஈஸியா பேசிட்டு போயிடலாம். அதுக்காக தான் பேர் மாத்தினது. பேர் மாத்தினா வேற ஒன்னும் போடல. அதே நிர்வாகம், அதே தான் இலவசமா எல்லாம் இவ்வளவு பிள்ளைகளை படிக்க வச்சுட்டு இருக்கிறோம். இது இது நான் சொல்லக்கூடாது. ஆனா வர வர அந்த பேச்சு ரொம்ப நல்லா ரொம்ப புண்ணா இருக்குங்க உள்ள. என்ன நாங்க செஞ்சிட்டு இருக்கிறோம்? எவ்வளவு சிரமப்படுறோம், எவ்வளவு கஷ்டப்படுறோம், எவ்வளவு சண்டை போடுறோம். காலையில தூக்கம் கிடையாது, எழுந்த ராத்திரி தூக்க மாத்திரம் சாப்பிட்டு இருக்கிறோம். அவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குது. நான் உங்ககிட்ட கேட்கறது வந்து ஆதரவு கொடுக்கலன்னா கூட உபத்திரம் பண்ணாதீங்க, விமர்சனம் பண்ணாதீங்க, அமைதியா இருந்துட்டு போங்கள. ஒவ்வொன்றும் ஏதோ ஒன்று பண்ண உடனே ஒரு பதிவு போடுறது, அங்க போனா ஒரு பதிவு போடுறது, அது பண்ணுறது, வீடியோ போடுறது, என்னென்னமோ போடுறது, அசிங்கப்படுத்துறது. ஐயா போன்ற ஒரு தலைவர் இனி எந்த ஜென்மத்திலும் பிறக்க மாட்டாங்க. இனி எந்த ஜென்மத்திலும் கிடைக்காது உங்களுக்கு. மற்ற சமுதாயத்தில் பார்த்தோன்னா அவங்க எல்லாம் ஐயாவை போட்டு, ஐயோ இவ்வளவு பெரிய தலைவர் எங்களுக்கு எங்க சமுதாயம் கிடைச்சா நாங்க எங்கேயே போயிருப்போம். நம்ம ஐயா வச்சுக்கிட்டு குறை சொல்லிக்கிட்டு, அசிங்கப்படுத்த, அவமானப்படுத்திக்கிட்டு, விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்துட்டு போங்க, கட்சியில இருந்துட்டு போங்க. நான் சொல்லல உங்களோட விருப்பம். அதெல்லாம் நான் கேட்கறது சமுதாயமா ஆதரவு கொடுங்க, ஒரு சமுதாயமா ஆதரவு கொடுங்க. நீ கட்சி ஆதரவுன்னு நீங்க கொடுத்துட்டு போங்க. சமுதாயம் பிரச்சனை வந்தா எல்லாம் வாங்க, ஆதரவு கொடுங்க. அந்த பலம், நீங்க அந்த ஆதரவு கொடுத்து நம்ம பலத்தை காமிச்சாதான் இவங்க பயப்படுவாங்க. ஏன் இன்னைக்கு பயப்படல? ஏன் கொடுக்க மாட்டாங்க? அந்த பலத்தை நீங்க காமிங்க. ஆட்டோமேட்டிக்கா எங்களால மத்திய அரசு தான் கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொன்ன இதே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இல்ல எங்களுக்கும் அதிகாரம் இருக்குன்னு கையெழுத்து போடுவார். எப்ப போடுவாரு? அந்த பலத்தை நீங்க காமிச்சாதான் வரும், அந்த ஆதரவு காமிச்சாதான் வரும். சும்மா போய் கேட்டாலும் கொடுக்க போறது கிடையாது. அதுக்குன்னு காலம் வரும். நான் சொல்றேன், என்னைக்கும் சொல்றேன், வாங்க எல்லாம் வாங்க. கட்சியெல்லாம் பார்க்காதீங்க, எந்த அமைப்பெல்லாம் பார்க்க, எல்லாம் ஒண்ணு வாங்க. எதுக்கு நம்ம கேட்கிறோம்? படிக்கிறதுக்கு, வேலைக்கு கேட்கிறோயா? படிக்கிறதுக்கு கேட்கிறையா? அதுக்கு தான் கேட்கிறோம். எவ்வளவு இருக்கு அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல பார்த்து ஒண்ணு பார்த்தா வயிறு எரியுது, எனக்கு வயிறு எரியுது. எல்லா வேலை வேகமா போயிட்டு இருக்கா. எல்லாம் மற்ற தமிழ்நாட்டில் எல்லா சமுதாயம் லிப்ட்ல போயிட்டு இருக்காங்க மேல. பட் நம்ம லிப்ட்ல போயிட்டு இருக்கா, நம்ம படிக்கட்டு ஏறி போயிட்டு இருக்கோம். மெதுவா படிக்கட்டு ஏறி மெதுவா போயிட்டு இருக்கிறோம். அந்த மாதிரிதான் வச்சுட்டாங்க இவங்கள. நம்ம நிலைமை அப்படி வச்சுக்கிட்டாங்க. எது கேட்டாலும் உடனே ஜாதி, உடனே ஜாதி, உடனே ஜாதி. நம்ம எது பண்ணாலும் ஜாதி விமர்சனம். ஜப்பான்ல நிலநடுக்கம் வந்துச்சுன்னா அதுக்கு என்ன காரணம்னா பாமக ஜாதி கட்சி. பீகார்ல வெள்ளம் வந்துருச்சுன்னா அதுக்கு என்ன காரணம்? பாமக ஜாதி கட்சி. துபாயில மழை பெஞ்சது, அது காரணம் பாமக ஜாதி கட்சி. சம்பந்தமே இருக்காது. ஆனா டிவி விமர்சனத்துல பாப்பீங்களே, சம்பந்தமே இல்லாம நம்மளை கொண்டு வருவோம். எதுக்கு? அப்படியே மட்டம் தட்டி மற்றவங்க யாரும் ஆதரவு கொடுக்க கூடாது. நமக்கு என்ன இருக்கியா? கொஞ்சோண்டு உணர்வு இருக்கு, அவ்வளவுதான். மற்றவங்க வெறித்தனமா இருக்கிறாங்க, வெறி பிடிச்சிருக்கிறாங்க. அவனுங்கெல்லாம் விவசாயம் வராது. அதனால சரி, இதுக்கு மேல நம்ம பேச வேண்டாம், போதும், நிறைய பேசிட்டு. எனக்கும் ஏதாவது கொஞ்சம் யார்கிட்ட சொன்னாலும் எனக்கு கொஞ்சம் மைண்ட் மனசு கொஞ்சம் பாரம் கொஞ்சம் போறேன். எனக்கு உங்ககிட்ட என் சொந்தக்காரங்கிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட நான் சொல்ல போறேன்? நான் உங்ககிட்ட தான் நான் சொல்ல முடியும், நீங்க புரிஞ்சுப்பீங்க. அதுல தான், ஏன்னா இங்க எல்லாமே வந்திருக்கவங்க எல்லாம் படிச்சவங்க, எல்லாம் பொறுப்புல இருந்தவங்க, இருக்கிறவங்க. நீங்க போய் மற்றவங்ககிட்ட கொஞ்சம் சொல்லுங்க. சொல்லி இந்த நேரம் வந்துருச்சு, நமக்கு வந்து நல்ல நேரம். இன்னைக்கு நல்ல அரசியல் சூழல் நல்லா இருக்குது, நல்லா வந்திருக்கு. தமிழ்நாட்டில் வெறுப்புல இருக்கிறாங்க. 57 வருஷமா 2 பேர் இவங்க மாத்தி வந்து எதையும் பண்ணல. சமுதாயத்தை நாசப்படுத்தி தண்ணி, மதுவை கொடுத்து, சாராயத்தை கொடுத்து முன்னேற விடாம. காலத்துல மன்னர்கள் மேல அதிருப்தினா என்ன பண்ணுவாங்க?
குடியும் கூத்தும் கொடுப்பானுங்க. குடியும் கூத்து கொடுத்தானா 6 மாசம் அமைதியா இருப்பானுங்க மக்கள். அதே தான் இன்னைக்கும் சினிமாவும் சாராயத்தையும் கொடுத்து அப்படியே கொடுத்தோன்னா அப்புறம் அவ்வளோதான். அது இல்லாமல் இப்போ இந்த கஞ்சா ஏகப்பட்டதெல்லாம் வந்துடுச்சு. அதெல்லாம் சரி, அதெல்லாம் வேற அது அல்ல. இதை சும்மா பேசணும்னு தோணுச்சு, சொல்லணும்னு தோணுச்சு. அதை யாராவது புண்படுத்திட்டா தயவு செய்து என்னை மன்னிச்சிங்க. அது அந்த அளவுக்கு அந்த எண்ணம் எனக்கு இல்லை. உங்களை புண்படுத்தணும்னு இல்லை. உங்களுக்கு நீங்கள் உணரணும் நீங்கள். ஏன்னா இப்போ நம்ம உணரலைன்னா நம்ம வருங்கால சந்ததியினர்கள் ரொம்ப சிரமப்படுவாங்க. நம்ம பிள்ளைங்க, பேர பிள்ளைங்க, அதுக்கு பேர பசங்களாம் ரொம்ப சிரமப்படுவாங்க. போட்டி போட முடியாது, அந்த அளவுக்கு போட்டி ஆயிடுச்சு. நான் சொல்றது இன்னும் ஒரு தலைமுறைக்கு நமக்கு வேலை படிப்பு ஒரு புஷ் பண்ணிட்டா போதும். அதுக்கப்புறம் இப்போ அமெரிக்காவில் லோகநாதன் இருக்காரு, அவருக்கு தெரியும் அமெரிக்காவில் நம்ம பிள்ளைங்க, எனக்கு அங்கே அமெரிக்கா போனால் நம்ம பிள்ளைங்க எல்லாம் வந்துடுவாங்க. எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு, என்னடா இவ்வளோ இருக்கிறாங்களான்னு. ஆனால் அந்த லெவலில் தான் இருக்கிறாங்க, இன்னும் அதுக்கு மேலே போல. எல்லா திறமை இருக்கு, தகுதி இருக்கு, அறிவு இருக்குது, ஆற்றல் இருக்கு, எல்லாமே இருக்கு. வாய்ப்பு கிடையாது. அவங்க கிட்ட போட்டி போடுற வாய்ப்பு இல்லை. அந்த வாய்ப்பை பயன்படுத்துவதற்காகத்தான் நமக்கு வேணும் அந்த இடஒதுக்கீடு. அது நம்மளுடைய உரிமை. அது வேணும், இடஒதுக்கீடு வேணும். அதுக்காகத்தான் எல்லாம் நீங்க எல்லோரும் வர வேண்டும். இங்க எத்தனையோ பிள்ளைங்க இங்க வந்திருக்கீங்க, பெற்றோர்கள் எல்லாம் வந்திருக்கீங்க. பெற்றோர்கள்லாம் நீங்க இவ்வளோ சிரமப்பட்டு, ஏன்னா உங்களுடைய ஆசை என்ன, நான் படிக்கலப்பா, என் பிள்ளைங்க ஏதாவது படிக்கணும், என் பிள்ளைங்க பட்டதாரி ஆகணும். எத்தனையோ பேர் இங்க இருந்திருக்கிற முதல் பட்டதாரிகள், குடும்பத்தில் முதல் பட்டதாரிகள் இல்லை, பள்ளிக்கூடம் படிச்சுட்டு கல்லூரியில் வேலைக்கு வாய்ப்பு கிடைச்சு இப்படிலாம் இருக்குங்க. அதனால அந்த உங்களுடைய சிரமம் நிச்சயமாக அதற்கு நாம் எல்லோரும் சேர்ந்து நாங்கள் இருக்கின்றோம். ஐயா இருக்கின்றார், நாங்கள் இருக்கின்றோம், மேடையில் இருக்கின்ற அத்துணை தலைவர்களும் உங்களுக்காக நாங்கள் இருக்கின்றோம். உங்களை வழிநடத்த மட்டுமல்ல, உங்களை ஊக்குவிக்க, உங்களுக்கு உதவி செய்ய, உங்கள் கல்விக்கு, உங்கள் வேலை வாய்ப்புக்கு நம்முடைய நண்பர்கள் நலமன்றம், அதாவது என்னுடைய மாமனார் கிருஷ்ணசுவாமி, ஐயா கிருஷ்ணசுவாமி அவர்களும், என்னுடைய தங்கச்சி மாமனார் மருத்துவர் ராஜசேகரன் அவர்கள், ARS ராஜசேகரன் அவர்கள் அந்த காலத்தில் SSS SSS AK நடராஜன் அந்த டைமில் சாசு அவங்கெல்லாம் போய் அப்போ அந்த SSSலாம் தொடங்கி ஐயாவும் அதில் ஒரு உறுப்பினராக இருந்து, நான் இப்போ ஏற்காடில் படித்தப்போ நான் வருவேன் திண்டிவனத்துலலாம், நானும் SSS பல கூட்டங்களில் நான் கலந்துக்கிட்டு அந்த நிகழ்ச்சியெல்லாம், குடும்ப நிகழ்ச்சிகள், இதே போன்ற நிகழ்ச்சியெல்லாம், அதுவும் நான் சொல்லுறது 70s 80s இதே போன்ற நண்பர்கள் 74 அங்கே தொடங்கினது. அப்பத்துலேருந்து அப்பயும் அந்த அதில் பார்த்தா என்னுடைய மாமனார், அப்புறம் ராஜசேகர், இப்போ ப்ரொஃபஸர் ராஜசேகர் எல்லாமே அதுக்கு போயிருக்கிறாங்க, அந்த முதல் கூட்டத்துக்கும் போயிருக்கிறாங்க. தொடர்ந்து இன்னும் சிரமப்பட்டு இந்த அமைப்பை நடத்திட்டு வரீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா உங்களுடைய முன்னோடிகள்லாம் எவ்வளோ காலம் இது ஒரு அமைப்பு நடத்துறது சாதாரண விஷயம் கிடையாது, ரொம்ப சிரமம். இப்போ இன்னும் சிரமம். ஏன்னா முன்னாடினா ஏதோ கொஞ்சம் கொடுப்பாங்க எல்லாம் அங்கங்கே. இப்போ தொழிலதிபர் இப்போ டெல்டாலாம் இருந்தார், டெல்டாலாம் இந்த கையில் கொடுக்க இந்த கைக்கு தெரியாது, அவ்வளோ டக்கு அவ்வளோ கொடுப்பார், அவ்வளோ உதவி பண்ணுவார். அவருடைய இழப்பு இந்த சமுதாயத்துக்கு மிகப்பெரிய இழப்பு அது. அப்படி போன்றவர்களாம் சமுதாயத்தில் நம்ம இருந்தாங்க. அதனால இப்போ இருக்கிறவங்க கொடுக்குறாங்க, நம்ம லோகநாதனோ மற்றவங்க எல்லாமே உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஆனாலும் இன்னும் கொஞ்சம் எல்லாமே வரனா, நம்மளுடைய பலம் காமிச்சாலே போதும், எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு நம்பிக்கை வரும். ஓ இவ்வளோ பேர் இருக்காங்களா, அப்போ நம்ம ஆதரவு கொடுக்கணும், உதவி கொடுக்கணும், அதெல்லாம் பண்ணணும்னு இருக்குதால நமக்கு நோக்கம். இந்த பிள்ளைங்களுக்கு சிரமப்பட்டு இதை படிக்கிறதுக்கு இப்போ பளு தூக்குற போட்டின்னு சொன்னாங்க, உலக அளவில் எங்கேயோ பன்னாட்டு விளையாட்டு போட்டியில் கலந்துக்கிறதுக்கு உதவி கேட்குறாங்க. அந்த நிலைக்கு ஆயிடுச்சு. இதுவே இப்போ நாடார் சமுதாயம்னா ஒருத்தர் போகும், ஒருத்தர் டக்கு கையை செக்க கொடுத்து போட்டு போகும். நமக்கு அந்த நிலையில் இல்லையே. தொழிலதிபர்கள் எத்தனை பேர் ஒன்று கூட இல்லை, அரை, அவ்வளோதான் என்ன முடியும், ஒன்று கூட முழுசா என்ன முடியாது, அவ்வளோதான். அப்படி அதுபடிப்பட்ட ஒரு சமுதாயம் எந்த வகையிலையும் முன்னேறல. ஒன்னே ஒன்று தவிர டாஸ்மார்க், அது முன்னேற்றம் கிடையாது, அழிகிறது. அதில் மட்டும்தான் அளவு எல்லாம் கிடையாது, மற்ற எதுலையும் முன்னேறாம இருக்கிற இந்த சமுதாயத்தை நாம் எல்லோரும் முன்னேற்றுவோம். ஆனால் நான் சொல்ற அளவுக்கு நான் சொல்றது ஒரு ஆதங்கத்தில் தான் நான் சொல்றேன். அப்படியே இந்த சமுதாயத்துக்கு அப்படியே இருண்ட காலம் அப்படின்னு நான் சொல்லலை. அதுவும் சில பேர் நீங்க ஐயோ நம்ம பாதாளத்தில் போகிறோமாலாம் இல்லை,
100 விழுக்காடு இந்த சமுதாயத்தினுடைய உரிமைகளை மீட்டு எடுப்போம். அதுல மாற்று கருத்து கிடையாது, மாற்று கருத்து கிடையாது. 100 விழுக்காடு நான் சொல்றேன், நான் கேரண்டி பண்றேன். சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்திற்கு என்னென்ன தடைகள் வரும் அத்துணையும் உடைத்தெடுப்போம். அது தேவை. உங்களுடைய பங்களிப்பு அதுல மனசார ஒரு ஆதரவு கொடுங்க, அவ்வளவுதான். உங்ககிட்ட நான் வேற எதுவுமே நான் எதிர்பார்க்கல, மனசார ஆதரவு கொடுக்குறேன். அதை மட்டும் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த வெற்றி பெற்றுகின்ற மாணவர்கள் மாணவிகள், பரிசு பெறுகின்ற மாணவிகள், உங்களுக்கு எல்லாம் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன். அதுக்கு மேல யாருக்கு அதிக வாழ்த்துன்னா பெற்றோர்களுக்கு தான் வாழ்த்து. ரொம்ப சிரமப்பட்டு நீங்கள் உங்கள் பிள்ளைகளையும் பொண்ணுகளையும் படிக்க வச்சு, ரொம்ப சிரமப்பட்டு படிக்க வச்சு, அதுக்கப்புறம் உங்களுடைய கனவு, உங்களால் அந்த கனவை நினைவாக்க முடியல, உங்கள் பிள்ளைகளால் அந்த கனவை நினைவாக்கி கொண்டிருக்கின்ற பெற்றோர்களுக்கு மீண்டும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுகளை தெரிவிக்கின்றேன். மீண்டும் நம்முடைய சென்னை நண்பர்கள் நலமன்றம் அத்துணை நிர்வாகிகள், குறிப்பாக தலைவர், செயலாளர்கள், பொருளாளர்கள், இணை செயலாளர்கள், துணை செயலாளர் எல்லாருக்கும், மேடையில் இருக்கின்ற அத்துணை நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் பாராட்டுகளுடைய தெரிவித்து அமர்கின்றேன். நன்றி. க்ஷத்ரியாஸ் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.